என் பெயர் யாக்கோபு. பைபிள் கதையின்படி யாக்கோபு அவன் பேரன் ஈசாக்குக்கும் ரெபெக்காவுக்கும் பிறந்த இரட்டை மகன்களின் இளையவர். அவரது வாழ்க்கை வரலாறு. இரட்டை சகோதரர்கள் ஈசாக்கிற்கும் ரெபெக்காவிற்கும் யாக்கோபும் ஏசாவும் என்று இரட்டை மகன்கள் பிறந்தனர். பிறக்கும் போதே யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டிருந்ததால் அவருக்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது. முதலில் பிறந்தவன் ஏசா. அவன் சிவப்பாகவும் இருந்தான். இரண்டாவதாக யாக்கோபு பிறந்தான். ஏசா ஒரு திறமையான வேட்டைக்காரன், வெளியிலே திரிபவன். ஆனால் யாக்கோபு கூடாரங்களில் தங்கும் சாந்த குணவனாய் இருந்தான். ஈசாக்கு ஏசா மீதும் ரெபெக்காள் யாக்கோபு மீதும் பிரியமாய் இருந்தனர். ஒரு நாள் யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்த போது ஏசா பசியுடன் வெளியிலிருந்து வந்தான். ஏசா கூழை கேட்டபோது யாக்கோபு அதற்கு பதிலாக அவனது பிறப்புரிமையை தனக்கு விற்கும்படி கேட்டான். ஏசா தன் பசியின் காரணமாக தனது பிறப்புரிமையை ஒரு கிண்ணம் கூழுக்காக விற்றுவிட்டான். ஈசாக்கு முதிர்வயதாகி கண் பார்வை மங்கிய போது ஏசாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க நினைத்தார். ரெபெக்கா இதை ஒட்டி கேட்டு யாக்கோபை ஏசா போல வேடமிட்டு ஆட்டுக்குட்டியின் தோலை அவனது கைகளில் போர்த்தி தந்தையை வஞ்சித்து ஆசீர்வாதத்தை பெற செய்தாள். யாக்கோபு ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். என் பெயர் ரெபெக்காள். பிறப்பு மற்றும் குடும்பம். ரெபெக்காள் பெத்துவேல் என்பவரின் மகளாகவும் ஆபிரகாமின் உறவினராகவும் இருந்தார். அவர் மெசபடோமியாவில் வாழ்ந்தார். திருமணம். ஆபிரகாமின் வேலைக்காரன் ஈசாக்கிற்கு மனைவியாக பெண் தேடி ரெபெக்காவின் ஊருக்கு வந்தான். அங்கு ரெபெக்காவை கண்டதும் அவளை தன் வேலைக்காரனுடன் அனுப்பி வைத்தார். ஈசாக்குடனான திருமணம். அவள் ஈசாக்கை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் நீண்ட காலம் குழந்தை பிறக்கவில்லை. குழந்தைகள் பிறப்பு. ஈசாக்கு ஆண்டவரிடம் ஜெபித்த பிறகு ரெபெக்கா இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தால். அவர்களுக்கு யாக்கோபு மற்றும் ஏசா என்று பெயரிட்டனர். பிற்கால வாழ்க்கை. பைபிளின் படி ரெபெக்காவின் வாழ்க்கை விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலுடன் கூடிய பல நிகழ்வுகளை கொண்டுள்ளது. குறிப்பாக ஈசாக்கின் வாழ்க்கையிலும் யாக்கோபு மற்றும் ஏசாவின் வாழ்க்கையிலும் அவரது பங்கு முக்கியமானது. ஆகார் எகிப்திய அடிமை பெண். ஆகார் பெயரின் பொருள் முடிவு. சாராள் தனது கணவர் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பெறுவதற்காக மனைவியாக கொடுத்தார். ஆகார் மூலம் ஆபிரகாமுக்கு பிறந்த முதல் மகன் இஸ்மவேல். இஸ்மவேல் பெயரின் பொருள் கடவுள் கேட்கிறார். ஆகார் தனது மகனோடு வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார். ஒரு துளி தண்ணீர் கூட இல்லை. சாக கிடக்கும் தன் மகனுக்கு சத்தமிட்டு அழுந்தாள். கர்த்தர் அவள் அழுகையை கேட்டார். அப்போது ஒரு தேவதூதன் அவளுக்கு தோன்றி, பயப்படாதே, உன் பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து உன் கையினா பிடித்து கொண்டு போ. அப்போ நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவர் கண்களை திறந்தாள். அப்போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துறைத்தீயிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, இயேசு ஆகார் கண்களை திறந்தது போல நம்மளோட கண்ணீர்களிலும் நம்மளோட
திறப்பார். ஆமென்.